கர்த்தர் கனடாவில் வீடு வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இவாஞ்சலின் அக்கா அடித்த அடி. ஆண்டவர் என்ன ரகசியமாக மாடியில் சந்திச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியக்கார அக்கா அடித்த அடி. ஆண்டவர் என் கூட ரேஷன் கடைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சாந்தி அக்கா அடித்த அடி. இப்படி 3 ஆண்டிக்கு அடித்த அடியில் பேஷண்ட்டாக போய் படுத்த ஆண்டவருக்கு பெரிய ஆப்பா எடுத்து வச்சிருக்கிறாரு பாஸ்டர் அகஸ்டின். இத்தனை நாளாக நடந்தது கூட சில்லற பஞ்சாயத்து தான். ஆனால் இப்போ ஆல் இண்டியா பஞ்சாயத்தில் ஆண்டவரை மாட்டி விட்டுருக்காங்க. அது ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது இந்தியன்ஸ் கிடையாது. இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் கிடையாது. இந்த டிவியை கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சதுலேருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான். உள்நாட்டுக்காரங்க யாருமே கிடையாது. நாம கண்டுபிடிச்சது இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. நம்மனால வெறும் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இவ்வளவுதான் மேக்சிமம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். வெளிநாட்டுக்காரன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானாமா. இப்படி சோத்துக்காக வாழ்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதுவும் விசுவாசத்தை ஆன்லைன்ல காட்டாம ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டார். அதை ப்ளே பண்ணுங்க. இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சது, இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிச்சது, இந்த டிவியை கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க தான். டிவி, ஃபோனு, லைட்டு, பிரிண்டிங் மிஷினு. ஐயோ ஃபாதர் போங்க ஃபாதர், நீங்கள் நிறைய மறந்துட்டீங்க. பாதி தான் சொல்கிறீங்க, மீதி நான் சொல்கிறேன் பாருங்களேன். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. வெறும் டிவி, ஃபோனு, லைட்டு இது மட்டும் கிடையாது ஃபாதர். இன்னும் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியுமா? சிகிச்சை தரும் சிடி, நடக்க வைக்கும் நடுராத்திரி ஜபம், பாப்பா தரும் பாவம் மன்னிப்பு, அப்புறம் இன்னும் சொல்லணுமா? வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட மக்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த சுவிசேஷத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் என்ன? வெளிநாட்டிலேருந்து வந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிட்ட நம்ம ஏன் அதே வெளிநாட்டிலேருந்து வந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபாதர் கொஞ்சம் இப்படி ஓரமாக வாங்களேன். நீங்கள் எங்கே அந்த வண்டியில் ஏறுறீங்க? ஆக்சுவலாக அந்த கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடிச்சவனுக்கும் நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை கண்டுபிடிச்சவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கண்டுபிடிப்புகளையெல்லாம் கண்டுபிடிச்சது ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அது மட்டும் இல்லை, உலகத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே உங்கள் சுவிசேஷ ஏத்துக்காத ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர் தான். சரியா? அதனால நீங்க அந்த வண்டியில ஏறாதீங்க, கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காருங்க. மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. யாரோ கண்டுபிடிச்சதுக்கு இவர் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா கூட சரி போய் தொலைதுன்னு விட்டுருப்பேன். ஆனா என்னை காண்டேத்தி கலாய்க்க வச்சது எந்த பாயிண்ட் தெரியுமா? இந்த பாயிண்ட் தான். அது ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. நாம கண்டுபிடிச்சது இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. நம்மளால மேக்சிமம் கண்டுபிடிச்சது. நம்மளால வெறும் இட்லி, தோசை, சட்னி, சாம்பார் இவ்வளோதான் கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். அதுவும் ஒரு மாதிரி நக்கலா மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்மளால மேக்சிமம் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நம்மளால மேக்சிமம் கண்டுபிடிச்சது. ஃபாதர், வெறும் இட்லியும் தோசையும் கண்டுபிடிச்ச நாட்டுக்கு ஏன் உங்க ஆளுங்க வண்டி ஏறி வந்தாங்க? தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. பெப்பருக்கும் ஜிஞ்சருக்கும் பிச்சை எடுக்க வந்த உனக்கு இந்த வாய்க்குழுப்பெல்லாம் எதுக்கு? ஸோ இவர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தது அப்படின்ற இந்த உருட்டை நிறைய பேர் உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஒரு 1 ஹவருக்கான ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷனை பாலிடாக்ஸ் நம்ம நடத்த போகிறோம். இது ஒரு வெபினார் மாதிரி இருக்க போகுது. ஸோ எத்தனை நாள் தான் யூடியூப்லேயே பேசுறது? வாங்க நேரில் பேசுவோம். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.